ஹலோ கைஸ், வெல்கம் டு மதுஸ் ஃப்ளேவர் லேப். இன்றைக்கி நம்ம சேனலில் பச்சை மொச்சை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எங்களது சின்ன ஸ்பூன்ன்றதுனால 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 ஏலக்காய், அப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. லைட் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா அதில் 8லேருந்து 9 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 7 பச்சை மிளகா, அப்புறம் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுவும் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. லைட் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஒரு அரை கப் துருவின தேங்காய் சேர்த்துட்டு தேங்காயும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பிளேட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க. இப்போது அதே பாத்திரத்தில் மறுபடியும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதங்கி வரணும். பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 கப் பச்சை மொச்சை கொட்டை எடுத்துருக்கோம். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 to 3 மினிட்ஸ் மொச்சையோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இப்போது இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிட்டு கொட்டை வேகிற வரைக்கும் நல்லா வேக விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் ஸ்டவ்வு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மசாலாவும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது 10 நிமிஷத்துக்கு அப்புறமா மொச்சை கொட்டை நல்லாவே வெந்துருச்சு. அதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் 3 தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடுங்க. தக்காளி நல்லா வெந்து மேஷ் ஆகிற அளவுக்கு வர வரைக்கும் தட்டு போட்டு மூடி வேக வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சோம் இல்லையா பேஸ்ட்டு, அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா அலசிட்டு அந்த தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நெல்லிக்காய் சைஸ் புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கோங்க. அதையும் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இந்த அளவுக்கு கொதித்து வந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ குழம்புக்கு தாளிச்சிடலாம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளித்து விட்டுருங்க. தாளித்ததுக்கப்புறமா அதையும் குழம்புல ஆட் பண்ணிட்டிங்கன்னா அவ்வளோதான், மொச்சை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மதுஸ் ஃப்ளேவர் லேப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.